அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. எவ்வளோ வந்து சந்திக்காம இந்த கூட்டத்தெல்லாம் அவர் கலந்துக்காமலே இருக்காரு. பரவாயில்ல, கலந்துவார், வந்து கலந்துவார், இனிமேல் வந்து கலந்துவார். இருவருக்கும் இடையான மனக்கசப்பு நீங்கிடுச்சா? மனக்கசப்பு நீங்கிடுச்சா? இருவருக்கும் இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு இதுவரை சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 வாரம் வியாழக்கிழமை நாம் கூடினோமா இல்லையா? அந்த 35 வாரம் வியாழக்கிழமையில் நான் இனிப்பான செய்திகளைத்தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்லை, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன். சரியா? நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிங்கத்தின் கால்கள் பழுதுபடுறத அதை வெளிக்காட்டுற வகையில் அந்த வீடியோ வெளியாக அந்த ஏதோ ஒரு பாட்டு சிங்கத்தின் கால்கள் இந்த ஒரு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் எங்கள் கட்சியில் மாநிலத்தோட தலைவர் திருத்தலப்பள்ளி அவர் ஒரு பாட்டு பண்ணார். ஐயா, சிங்கத்தின் கால்கள் பழுதப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு தப்பாக சொல்கிறீங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படலை, சீற்றமும் குறையில, அதிகமாக தான் ஆயிடுது. சீற்றம் அதிகமாக ஆயிடுது, கால்கள் பழுது படலை. அதான் நேற்று நீச்சல் அடிச்சு. சின்னையா வந்து செயல் தலைவராக உங்களை சந்திப்பாரா அந்த தலைவராக? அதெல்லாம் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கும் போது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.